ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் அருமையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இதுவும் கிரக ரீதியாக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்துலேயும் நிறைய கிரக சேர்க்கைகள்லாம் நடைபெறும். அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கிய கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நினைக்காத பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூனில் நடக்கக்கூடிய கிரகங்களால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், நினைக்காத ஒன்று என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் கேட்கலாம், எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குமா அப்படின்ட்டு. ஆமாங்க, பெரும்பான்மையாலும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சரி, இப்போ ஜூன் மாதம் கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்கும், அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சி நடக்கும், எந்த தேதியில் நடக்கும் அதெல்லாம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு மற்றதை உங்களுக்கு விரிவாக பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் எக்கச்சக்க கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதுலேயும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள்னு பார்த்திங்கன்னா நிறைய நடக்க போகுது. இந்த முக்கிய கிரக பயிற்சிகளால் சாதக பலனை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார், பாதக பலனை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக கஜலட்சுமி யோகோ, லக்ஷ்மி நாராயண யோகோ, அம்ச யோகோ உருவாக போகுது. இந்த யோகங்களால் மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் ஜூன் மாதம் அதிர்ஷ்ட காலமாக அமைய போகுது. இது ஒரு மிகையாகாத உண்மை என்று சொல்லலாம். முதல்ல ஜூன் மாதத்தில் நடக்க போகக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜூன் 2ஆம் தேதி குரு கடகராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க போகுது. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் நுழைய போகிறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடங்க போகுது. ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. ஜூன் 22ஆம் தேதி புதன் கடகராசிக்கு நகர்றாரு. ஜூன் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக அம்ச ராஜயோகோ, கஜலட்சுமி ராஜயோகோ மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகோ ஆகியவை உருவாகுது.
குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடக ராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. ஸோ இந்த மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதிக அளவில் அதிர்ஷ்ட பலன் பெறும் மாதிரி சூழ்நிலை அமைகிறது. அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவானால் தான் தனைய மாற்றம் ஏற்பட போகுது. அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது பல விதத்தில் நன்மைகளை தருவார் என்று குறிப்பிடப்படுது. குறிப்பாக உங்களுடைய தனித்துவம் மற்றும் தனி திறமைகள் ஜொலிக்க போகுது. உங்களுடைய ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மைகள் வந்து நிறைய உண்டாகும். வேலைகள்லாம் வேகமாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் திட்டமிட்ட சில முக்கிய பணிகள் வந்து வெற்றி பெறும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஜூனுடைய 20ஆம் தேதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு மாறுவது உங்களுடைய உயர்கல்வி மற்றும் வணிக தொடர்பான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் பல பிரச்சனை காரணமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் குறையும். குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக தீர்க்கக்கூடிய முயற்சி செய்யணும். அந்த முயற்சி தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் அந்த முயற்சி செய்ய மறக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. முயற்சி மட்டும் செய்யும்போது அந்த முயற்சி வந்து நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா மட்டும்தான் அது பலிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே வந்து செய்யக்கூடாது. நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப வைக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்க செயல்படுங்க. இப்போ உங்களுக்கு டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் பொது பலனில் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்க சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உழைப்பால் உண்டாகக்கூடிய வெற்றி நிரந்தரமானது என்பதை அறிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமாக இருக்கும். தைரியக்காரகன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமானது இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான சுபிட்சமானது நிலை நிற்கும். சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பம் தொழில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடியும். சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் மறைவதால் முதலீடுகளில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். தலைமைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் சுவாதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புகழோடு பொருளோடு வாழ்வதே வாழ்க்கை என்ற முடிவோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமாக இருக்கும். ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கரெக்டாக குரு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் விலகும். எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும். தசபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு வரம் கிடைத்தது போல் நல்ல தோள்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடி வரக்கூடிய நிலை உருவாகும். ஜூன் 10 வரை அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உயருங்க. நெக்ஸ்ட் விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவாற்றலால் அனைத்திலும் வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். நேற்று வரை அலட்சியமாக பார்த்தவர்களும் மரியாதையோடு உங்ககிட்ட வந்து பார்க்குற மாதிரி ஒரு நிலை உண்டாகும். இழுப்பறியாக இருந்த வேலை முடியும். பொன் பொருள் சேரும். அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்பீங்க. கையில் கூட தாராளமாக பணப்புழக்கம் வந்து இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க. இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜூனில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பலன்கள் எல்லாமே டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.